ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான வெஜிடபிள் குருமா, ஒயிட் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ண போகிறோம். கேப்சிகம் 2 கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டு, ஒரு 2-3 பீன்ஸு திருத்தி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, ஒரு 2 பெரிய வெங்காயம் திருத்தி வச்சுட்டுருக்கேன். இப்போ நாம் இந்த உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு இதை 4ஐயும் குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துன்னு வந்துடலாம். அப்புறம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த பாருங்க, குக்கரில் ஜலம் விட்டுருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, பீன்ஸ்லாம் இதில் சேர்த்துடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதை பாருங்கள், குக்கரில் காய் வெந்துட்டு இல்லையா, அதுக்குள்ளே நான் 1 கப்பு தேங்காய் திருகி வச்சுருக்கேன். 1 கப்பு தேங்காய், ஒரு 3 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு கொஞ்சமாக ஜலம் விட்டு மிக்சியில் அரைச்சின்னு வந்துடலாம். இதை பாருங்கள், 3 விசில் வந்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கேரட்டையும் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பச்சை பட்டாணி. இங்கே பாருங்க, தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு எல்லாம் போட்டு ஜலம் விட்டு அரைச்சி ரெடியாக எடுத்து சைட் பை சைடு நான் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 8 பல்லு பூண்டு போட்டு அம்மியில் நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி, தேங்காய், சோம்பு, பச்சை மிளகா பேஸ்ட்டும் ரெடி. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, குக்கரில் காய்கறிலாம் வெந்தெடுத்து அதே குக்கர்லேயே பண்ணுறேன். எதுக்கு கடை அனாவசியமாக வேஸ்ட்டாக அதே வேற தேய்க்கணும் இல்லையா, அதனால் குக்கர்லேயே தாளிச்சிடலாம். ரீஃபைண்ட் ஆயில் விட்டுருக்கேன், காஞ்சின்னு இருக்கு. வெங்காயம் சேர்த்துடலாம். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக திரும்பவும் பிரிஞ்சு எல்லாம் பட்டையெல்லாம் போடணுங்கிறது இல்லை. நம்ம சோம்பு போட்டு தானே தேங்காய் அரைச்சிருக்கோம், அந்த மசாலாவே போடும். கேப்சிகமும் சேர்த்துடுறேன். அவ்வளோதான். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போவே இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துடலாம். கல் உப்பு சேர்த்தோம்னா நல்லா சுருள வதங்கின்னு இருக்கும். இந்த பாருங்கள், இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துடுறேன். கல் உப்பு போட்டு வதக்கிட்டோம்னா ரொம்ப சீக்கிரத்தில் சுருள வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த பாருங்கள், இதோடையே நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு இதோடையே சேர்த்துடலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கேப்சிகம், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுது. நம்ம குக்கரில் வேக வச்சுருந்தோம் இல்லையா, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பச்சை பட்டாணி, பீன்ஸு அதை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணி விட்டுங்கோ. ஏற்கனவே தோலை ரிமூவ் பண்ணி தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விட்டுங்கோ, இல்லைன்னா பெருசு பெருசாக அப்படியே இருக்கும், அதோடு சேர்ந்து வராது. இப்போ இதுக்கு 1 டம்ளர் ஜலம் விடுறேன். ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு. காரப்பொடி சேர்க்கணுங்கிறது இல்லை, நம்ம தேங்காய், பச்சை மிளகா போட்டு அரைச்சி தான் வச்சுட்டுருக்கோம். அதனால் ஒயிட் குருமான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, காரப்பொடி சேர்த்தோம்னா இது நிறம் மாறிடும். இப்போ தேங்காய், சோம்பு, பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்துடலாம். ஒரு கொதி வந்ததுன்னா இறக்கிட வேண்டியதான். நம்மளுடைய டேஸ்டியான ஒயிட் குருமா, பால் குருமா ரெடி ஆகிடும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ஜலம் சேர்த்துக்கலாம். கெட்டியமாக இருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த பாருங்க, நல்லா இப்போ கொதித்து வந்துடுது. நம்மளுடைய டேஸ்டியான ஒயிட் குருமா, பால் குருமா ரெடி ஆகிடுது. இதுக்கு தக்காளி பழம் கூட சேர்க்கக்கூடாது. தக்காளி பழம் சேர்த்தாலும் அதை நல்லா வதக்கும் போது கொஞ்சம் கலர் மாறிடும். இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்காது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த பாருங்க, இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதுக்கு பச்சை கொத்தமல்லியோ கருவேப்பிலையோ எதுவும் போடணுங்கிற அவசியம் இல்லை. இதை அப்படியே சர்வ் பண்ணலாம். இந்த ஒயிட் குருமா சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம், வெஜிடபிள் புலாவ் சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.